டிஎன்பிஎஸ்சி 2025 வருஷம் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 2025 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நடந்தது. குமரனிடம் ரூபாய் 6000 உள்ளது. அதை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை என்ன? சரி, யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறாரு? முதல்ல விமலா, அடுத்து யாழினி. எவ்வளோ பங்குன்னு பார்த்துருவோமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2:3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ விமலாவுக்கு 2 பங்கு பணம் கொடுக்குறாரு. எவ்வளோ ரூபாயில்? 6000 ரூபாயில் விமலாவுக்கு 2 பங்கு, யாழினிக்கு 3 பங்கு. நான் தெளிவாக எழுதிக்கிறேன். 2 பங்கு 3 பங்கு. சரி, அப்போது அவர்கிட்ட இருக்கிற மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 6000 ரூபாய். அதை எத்தனை பங்கு வைக்கிறாரு? 5 பங்கு வைக்கிறாரு. அந்த 5ல் 2 விமலாவுக்கும் 3 யாழினிக்கு கொடுக்குறாரு. கரெக்டாக? அப்போ 6000 5ஆல் வகுத்துருவோமா? வகுத்தா என்ன கிடைக்கும்? 6000/5 1200. அப்போ ஒரு பங்குங்கிறது எவ்வளவு ரூபா? 1200 ரூபாய். இப்போ விமலாவுக்கு எத்தனை பங்கு இருக்குது? விமலா இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் சொல்லி கேட்குறாங்க. முதல்ல விமலாவா, ரெண்டாவது யாழினியா? அப்போ விமலாவுக்கு 2 பங்கு. அப்போ 2 × 1200 போட்டுருவோமா? அப்போ 2400 ரூபா. அப்போ விமலாவோட பங்கு தொகை 2400. யாழினிக்கு 3 × 1200 3600. அப்போ விமலாவுக்கு 2400, யாழினிக்கு 3200. அதே ஆர்டரில் ஆன்சரை செக் பண்ணுங்கள். விமலாவுக்கு 2400 ஆப்ஷன் ஏ, யாழினிக்கு 3600 ஆப்ஷன் ஏ. ஏன்னா ஆப்ஷன் பி நீங்கள் செக் பண்ணாலும், ஆப்ஷன் சி பண்ணாலும், டி பண்ணாலும் எல்லாத்துலேயுமே அமௌண்ட்டு சேமாக இருக்கும். பேர் மட்டும் தான் மாறி மாறி இருக்கும். கரெக்டாக ஆன்சர் டிக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ கரெக்டு.